என் பேர் ஜான்சன். நான் துபாயிலேருந்து கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லீவில் வந்ததுனால இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு மிகப்பெரியான கிருபையை செய்தார். எனக்கு ரொம்ப நாள் பிடிஹெச் படிக்கணும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையில் எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுத்துருந்தாரு. அது பிடிஹெச் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் அவருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒன்றுமே அவர் ஒரு பதிலும் கொடுக்கல. திருப்பி நான் கூப்பிடலான்னு நினைக்கும் போது பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இந்த கிளாஸில் கலந்துக்கிறதுக்கு கிருபை செய்தார். உண்மையிலே இது ஒரு அற்புதமான கிளாஸு. என்ன சொல்கிறதுனா, நம்ம பைபிளில் கடல்னு சொல்லுவாங்க. அந்த கடலை நமக்கு கடுகு போல் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி நான் பாஸ்டரை தொடர்பு கொள்வேன். துபாயிலேருந்து எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் சரி உடனே அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம். அதிகமாக தொல்லை பண்ணுறது நான் தான் நினைக்கிறேன். அவரை துபாயிலேருந்து கிளாஸில் தொல்லை பண்ணுறது நான் தான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் அந்த சத்தியங்கள், இப்போ அந்த சத்தியத்தை அறியறதுக்கு கிருபை செய்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிளாஸ் படித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிவியில் மற்ற எல்லாத்துலேயும் நம்ம பிரசங்கம் கேட்குறதுக்கே நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்தியத்தை தெரிஞ்சிருக்கோம். சத்திய வழியில் அவர் நமக்கு கிளாஸ் நடத்துகிறார். தொடர்ந்து நடத்தட்டும். கர்த்தர் அவருக்கு தீர்க்காயுசை கொடுத்து இன்னும் அதிகமாக இருக்குது இந்த கிளாஸ் நடத்துவதற்கு கிருபை செய்வாராக. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். திலீப் பிரதர்.